நீ வந்ததும் மழை வந்தது நெஞ்செங்கும் ஆனந்தம் நீ பேசினால் என் சோலையில் எங்கெங்கும் பூவாசம் என் காதல் நீலா என்று வாசல் வரும் அந்த நாள் வந்து நான் என்னில் சுவாசம் வரும். என்ன மச்சான் இப்ப எல்லாம் அங்கள கண்டுக்கவே மாட்டேங்கிற? அவ்வளவு பெரிய மனுஷங்களா ஆயிட்டீங்க நீங்க. வாய மூற கழுத. யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நான் இப்படி பிஸியான ஆளுன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ சும்மா ஊரை சுத்திட்டு தானேடா கிடக்க. அடிக்கடி வீட்டு பக்கம் வர வேண்டியதானே. முதல்லண்டா அடிக்கடி வீட்டு பக்கம் வருவேன். இப்ப என்ன ஐயா அங்கேயோ காதல்ல விழுந்துட்டீங்க போல. அதுல நமக்கு செட் ஆக மாட்டேங்குதுல மச்சான். அந்த மொழிக்கு தான் ரூட்டு போட்டுட்டு இருக்கேன். ஆனா சிக்க மாட்டேங்கிறாள். அந்த பிள்ளை உசாராயிட்டு பத்தியா? அண்ணா அட நம்ம மீனுமா எங்க கிளம்பிட்டீங்க? மீனுமா 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? நாங்க 2 பேரும் மார்க்கெட் வரைக்கும் போய் வரணும். அதான் இவள கொஞ்ச நேரம் பாத்துக்கிறியாளில். அம்மா கூட தான் விட்டுட்டு போலான்னு பார்த்தாங்க. ஆனா இவ இருக்க மாட்டேன்னுட்டாள். 2 பேரும் இந்த அரசடியில சும்மா தானே இருக்கீங்க. 2 பேருமா சேர்ந்து குட்டியை பாத்துக்கோங்க. பாத்தியாடா நமக்கு வந்து சோதனையா? 2 பேரும் தனியாவா போறீங்க? ஆமாண்ணா. நீங்க 2 பேரும் தனியெல்லாம் போக வேணாம். நீங்க போய் வாசல்ல நில்லுங்க. நான் கார் எடுத்துட்டு வரேன். சரிண்ணா. டேய் மச்சான் நில்றா. என்னடா? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேட்கலாமா? கேட்கலாமாட்டு கேட்டுட்டெல்லாம் இருக்க. கேளுடா. ராதாவை பற்றி நீ என்ன நினைக்கிற? நல்ல பொண்ணுடா. சின்ன வயசுலயே அவ வாழ்க்கையே விழுந்துட்டா. எல்லாம் அவளோட விதிதான். அவ குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சான். அவளை தினமும் வெள்ள புடவையோட பார்க்கும்போது ரொம்ப மனசு வலிக்குதுடா. அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளைய கையில வச்சிட்டு இருக்கா. அந்த குழந்தைக்கு அப்பா வேணும் மச்சான். அதே மாதிரி அவளுக்கும் ஒரு நல்ல லைஃப் அமையணும். ஏன் வயசு தாண்டா அவளுக்கும். ஆனா அவ வாழ்க்கையை விழுந்துட்டு நிக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு மச்சான். உனக்கு ராதா மேல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? என்னடா சொல்ல வர? இல்லடா மச்சான், அவ மேல ஏதாவது ராதா மேல எனக்கு அந்த மாதிரி என்ன இருக்காண்டெல்லாம் சொல்ல தெரியலடா. ஆனா அணுக்குட்டிக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும்னு என் மனசுல தோணிட்டே இருக்கு. நானும் அதைத்தாண்டா ஆசைப்படுறேன். அவ குழந்தைய உன்னோட பொண்ணு மாதிரி பாக்குற. ராதாவை சந்தோஷமா பாத்துக்கிறதுக்கு உன்னால மட்டும்தான் முடியும். அவளோட பொண்ண உன் பொண்ண நீ பாக்குற. அப்பேண்டா அவளை நீ மனைவியா எடுக்க கூடாது. ராதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நீயே கொடுக்க கூடாது. ஏய் பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்குண்டா. ஆனா அவ மனசுல எப்பவுமே இப்படியே இருந்துருவாடா. கொஞ்சம் கொஞ்சமா அவளோட மனசை மாத்த பாரு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அணுவோட எதிர்காலத்துக்காக அவ மனசை மாத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குடா. அப்படி என்ற ஐயோ ஐயோ மாயா, நானே பொறுப்புல இருக்கிறேன். என்ன சீண்டாத. ஏண்டா கழுத, போயும் ஒரு பொம்பளை கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா? ஒரு பொண்ணு கிட்ட அடி வாங்கிட்டு வந்து இப்படி ஜோக்கர் மாதிரி உட்கார்ந்துருக்க. சீச்சி, நீ தான் என்ன ஆம்பளை? வெளியில சொல்லாதடா, வெக்க கேடு. உனக்கெல்லாம் ஒரு மீசை. பேசாம அந்த மீசையை வலிச்சிட்டு திரி. ஏய், ஒரு பொட்டச்சிக்கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு நீ குத்தி காட்டுறியா? நானே சும்மா பொறுப்புல இருக்கிறேன். மேலும் என்ன கடுப்பேத்தாத. நீதான் என் கூட 4 வருஷமா வேலை பார்த்திருக்கா. ஆனா அவகிட்ட இது வரைக்கும் பார்க்காத முகத்தை எனக்கு பார்த்திருக்கேன். என்னடா உன்னை அடிச்சவளையே இவ்வளவு பெருமையா பேசிட்டு இருக்க? என்ன அவ மேல பயம் வந்துருச்சா உனக்கு? மாயா, வேணாம் மாயா, பொறுப்பேத்திட்டு இருக்காத. நீ ரொம்ப சூடா இருக்க. இந்தாடா சூடா டீ குடிக்கிறியா? ஐயோ, நீ வர சூடாத்தான் இருக்க. இதுல நான் சூடா டீ குடுத்தா மேலும் மேலும் எரியத்தான் செய்யும். மாயா, நான் உனக்கு ஜில்லண்டு ஏதாவது எடுத்துட்டு வரட்டா? ஜில்லண்டு ஏதாவது குடிச்சேன்டா கூலாகிடுவ. அதுக்கு தான் கேக்குறேன். அத உன் மூஞ்சில ஊத்து. நானே அவகிட்ட அடி வாங்கிட்டு வந்து பொறுப்புல இருக்கேன். நீ என்ன பொறுப்பேத்திட்டு இருக்கியா? நீ எல்லாம் என்னடி ஃப்ரெண்டு? முன்னாடி இருந்து பொறுப்பேத்தாம இங்க இருந்து போ. டேய் எருமை, இது என்னோட பெட்ரூம். என்ன அடிச்சிட்டு அந்த நிலா உயிரோட இருந்துருவாளா? இல்ல மட்டும் குறுக்க வராம இருந்திருந்தா இந்த கவனம் போட்டு தள்ளிருப்பேன். எல்லாத்தையும் கெடுத்துட்டாள். கிஷோர தொடுறதுக்கு முன்னாடி இவ்வளவு அழிக்கணும். இப்பவே அந்த நிலாவோட கதைய நான் முடிக்கிறேன். இப்ப எதுக்கு இவ்வளவு ஆத்திரப்படுற? நீ கோவப்பட்டு அவ கதையை முடிக்கிறேன்னு போயிட்டா எல்லாம் நடந்துருமா? முதல்ல நிதானமா இரு. நீ கோபத்துல எடுக்கிற முடிவால எதுவுமே பண்ண முடியாது. அத புரிஞ்சுக்கோ. அதுக்காக அவங்க 2 பேரையும் சும்மா விட சொல்றியா? அவமானப்பட்டது நான்டி. என்ன அடிச்சு அவமானப்படுத்தின அந்த நிலாவை அவளுக்கு வாழ்க்கையே இல்லாத மாதிரி பண்ணணும். நீ முதல்ல டென்ஷன் ஆகாத. ஃபர்ஸ்ட் கோபத்தை விட்டுட்டு நிதானமா இரு. கோபத்துல நாம எடுக்கிற முடிவு அது நமக்கே பிரச்சனையா வந்துடும். சொன்னா கேளு. ஃபர்ஸ்ட் நான் சொல்றத கேளுடா. எனக்கு கிஷோரும் வேணும், கிஷோரோட ப்ராப்பர்ட்டியும் எனக்கு வேணும். அதே மாதிரி நிலா உன் கைக்குள்ள இருக்கணும். நம்ம காரியம் நடக்கணும்னா நாம பொறுமையா இருந்துதான் ஆகணும். புரியுதா? கோவப்படுறதால எதையுமே சாதிக்க முடியாது. என்னதான் பண்ண சொல்ற? அடுத்த வாரம் அமெரிக்காவில அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. கிஷோரும் நிலாவும் கண்டிப்பா வருவாங்க. அங்க வச்சு 2 பேரையும் பாத்துக்கலாம்டா. நீ சொல்றது சரிதான் மாயா. அங்க வச்சு பாத்துக்கலாம். எழில், அவளை கீழே இறக்கி விடு. எவ்வளவு நேரம் தான் அப்படியே தூக்கி வச்சிருக்க போற? பங்காரு தன்னோட குட்டியை வயிற்றுல சுமந்துட்டு இருக்கிற மாதிரி நீ அவளை சுமந்துட்டு இருக்க. கீழே இறக்கி விடுடா. உனக்கு தான் கை வலிக்க போகுது. பரவாயில்ல ராதா, குழந்தைய தூக்கி வச்சிருக்கிறதுல எனக்கு என்ன பாரம். ராதா, உன்னையும் நம்ம குழந்தையையும் கடைசி வரைக்கும் என் தோல்ல சுமக்கிறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். என்ன எழில்? ஒன்னும் இல்ல ராதா, குழந்தைய தூக்கி வச்சிருக்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. சரியா? உனக்கு தேவையான திங்ஸ வாங்கிக்கோ. என்ன? நான் அவளை தூக்கி வச்சிருக்கிறதுக்கு உனக்கு பொறாமைன்னு சொல்றாள். அவ பேசுற பாட்ச பெத்தவ என்னாலேயே கண்டுபிடிக்க முடியலடா. ஆனா நீ அதான் அப்பாவுக்குள்ள பவர். நானும் என் மூலமா பிரகாட்டியும் அவளுக்கு அப்பாவா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ராதா. அவளை என் பொண்ணு மாதிரி தான் நான் பாத்துட்டு இருக்கேன். அண்ணுக்குட்டிக்கு மட்டும் ஒரு நல்ல அப்பாவா மட்டும் இல்ல, உனக்கும் நல்ல புருஷனா இருக்கணும்னு நினைக்கிறேன் ராதா.
என்னமோ பண்ணுங்க 2 பேரும். அவ உன்கிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டாடா. உன்கிட்ட இருந்தா அவளுக்கு பசி தூக்கம் எதுவுமே தெரியாது. என்னையே மறந்துடுவாளாண்டா பாருங்க. அனு சாக்லேட் எல்லாம் அம்மா வாங்கி தர மாட்டேன். இன்னைக்கே நிறைய சாக்லேட் நீ சாப்பிட்டுட்ட. இன்னைக்கு சாக்லேட் சாப்பிட்டது போதும். சாக்லேட் நிறைய எல்லாம் சாப்பிடக்கூடாதுமா. அனு அடம் பிடிக்க கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்கேன். நீ அழுதாலும் சரி குட்டிக்காரனம் போட்டாலும் சரி அம்மா இனி சாக்லேட் வாங்கி தர மாட்டேன். பிஸ்கெட் வேணா வாங்கி தரேன். அடம் பிடிக்க கூடாதானு அம்மா சாக்லேட் எல்லாம் வாங்கி தர மாட்டேன். ராதா குழந்தை எதுக்கு அளவிச்சிட்டு இருக்க? ஏற்கனவே நிறைய சாக்லேட் சாப்பிட்டாடா. இப்படியே சாக்லேட்டை சாப்பிட்டு இருந்தா அவ உடம்பு என்ன ஆகுறது? என்னடா தங்க பிள்ளை, பிள்ளைக்கு கோவம் வந்துருச்சா? இங்க பாருடா, அழாதடா தங்க பிள்ளை. அம்மா கிடந்தா பிள்ளைக்கு நிறைய சாக்லேட் அப்பா வாங்கி தரேன். அப்பாவா? அனு என்ன இது புது பழக்கம்? மாமாவை பார்த்து அப்பான்ற? ஆமாண்டா தங்கம், அவர் மாமா தான். அவரை அப்பாண்டெல்லாம் கூப்பிடக்கூடாது சரியா? ராதா எதுக்கு இப்ப குழந்தைகிட்ட இப்படி பேசிட்டு இருக்க? இல்ல இப்பவே இவ அப்பாண்டு கூப்பிட ஆரம்பிச்சிட்டான்னா போக போக அப்படியே கூப்பிட ஆரம்பிச்சிருவா. அதுதான். உனக்கு வர வர குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும்னே தெரியல. எதுக்கு எடுத்தாலும் குழந்தைய திட்டிட்டே இருக்க நீ. குழந்தை ஏதோ எதார்த்தமா அப்பாண்டு கூப்பிட்டுட்டு அதுக்கே திட்டுற? இல்ல பொது இடத்துல வச்சு அவன் அப்பாண்டு கூப்பிட்டா பாக்குறவங்க நம்மள தப்பாத்தான் பேசுவாங்க. ஏற்கனவே நான் நிறைய அவமானப்பட்டுட்டேன். என்ன அவமானப்படுத்தினா பரவாயில்ல, ஆனா நீ பெரிய உத்தியோகத்துல இருக்கிற நீ உன்னை மற்றவங்க அசிங்கப்படுத்தினா அது நல்லாவா இருக்கும்? நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. இவ இப்படி கூப்பிடுறதால என்ன உன்னோட சேர்த்து வச்சு பேசினா அதை என்னால தாங்க முடியாது. உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், உள்ள வாயை மூடினாலும் ஒரு வாயை மூட முடியாது ராதா. நாம என்னதான் பண்ணாலும் அவங்க பேச போறதுதான். அவங்கள நம்மளால மாத்தவும் முடியாது, திருத்தவும் முடியாது. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு நாம பயந்துட்டு இருந்தா நம்மளால வாழவும் முடியாது, சந்தோஷமா இருக்கவும் முடியாது. இன்னைக்கு உன்னை பற்றி ஒருத்தன் பேசுறான்னா நாளைக்கு அவன் வீட்டுல இருக்கிற பொம்பளை பிள்ளைய பற்றி வேறு ஒருத்தன் பேசுவான். இதுதான் உலகத்துல நடந்துட்டு இருக்கிறதா? அதையெல்லாம் நாம கண்டுக்க கூடாது. நம்ம மனசுல என்ன தோணுதோ அதை செய்திடணும். அடுத்தவன் என்ன பேசுவான் எது பேசுவான்னு நாம பயந்துட்டு இருக்க கூடாது சரியா? எல்லா விஷயத்துக்கும் பொதுவா தான் சொல்றேன். உன் மனசுல என்ன தோணுதோ அதை செய். அடுத்தவனோட பேச்சும் கதையும் உனக்கு தேவையில்லை, புரியுதா? ராதா சாரி. ஊராரோதிக்கி வச்ச ஓவியம் என்ன பொறுத்தவர காவியம். என்னாலும் நீ தாண்டி என்னோட ராசாத்தி. பொன்னாட்டம் நெஞ்சோடு வச்சேனை காப்பாத்தி. எங்கே நான் போனா என்ன எண்ணம் யாவும் இங்கேதான். உன் பேர மெட்டு கட்டி உள்ளம் பாடும் அங்கேதான். என் ஆசை காத்தோடு போகாது, என்னாலும் என் வாக்கு பொய்க்காது. அட டிஎஸ்பி சார், நீங்களா? நீங்க என்ன மூசிட்டி பக்கம் வந்திருக்கீங்க? இது உங்க அண்ணன் வீட்டு சொத்தா? யாரு வரணும் யாரு வரக்கூடாதுன்றதுக்கு? நான் அப்படி சொல்ல வரல. நீங்க இவ்வளவு பெரிய பொறுப்பான அதிகாரி, நீங்க எப்பவுமே ஸ்டேஷன்ல தான் இருப்பீங்கன்னு நினைச்சேன். வாட் அ சர்ப்ரைஸ். உங்களை இங்க பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். உங்களை இங்க பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ என்ன இந்த பக்கம் தனியா சுத்திட்டு இருக்க? காலேஜுக்கு தான் போறேன். அதான் காலேஜ்ல வச்சு சாப்பிடறதுக்கு ஏதாவது நொறுக்கு தண்ணி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அடேங்கப்பா, காலேஜுக்கு அப்ப படிக்க போறீல, நொறுக்கி தண்ணி சாப்பிடறதுக்கு தான் காலேஜுக்கு போறீங்களோ? ஆமா, யார் இந்த பாப்பா? ரொம்ப கியூட்டா இருக்காங்க. குட்டி பாப்பா, உங்க பேர் என்னடா? உங்க பேர் அனுவா? நைஸ் நேம்டா குட்டி. பாக்குறதுக்கு அப்படியே புச்சு புச்சோண்டு இருக்க. ரொம்ப அழகா இருக்க குட்டி. ஏய் குட்டி, குழந்தை மேல கண் வைக்காத. டிஎஸ்பி சார், யாரோட குழந்தை இது? என்னோட குழந்தை தான். பொய் சொல்லாதீங்க டிஎஸ்பி சார். யாரோட குழந்தை? நான் ஏன் போய் சொல்ல போறேன்? என்னோட குழந்தை தான். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையே. அப்புறம் எப்படி குழந்தை? கல்யாணம் பண்ணினா தான் குழந்தை பேத்துக்கலாமா? என்ன சார் குழப்பறீங்க? உண்மையா சொல்லுங்க சார், இது யாரோட குழந்தை? அதான் சொல்றேன்ல, என்னோட குழந்தை தான். அனுக்குட்டி, இவர் யார் உங்களுக்கு? இவர் உங்களோட அப்பாவாடா? அப்பாவா? நான் தான் சொன்னேன்ல, அவ என்னோட குழந்தை தான். அனுக்குட்டிமா போலாமா? சரி, சித்திக்கு பாய் சொல்லிட்டு வாங்கடா போலாம். என்னடா இது குழப்பமா இருக்கு? இவருக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்றாரு, ஆனா குழந்தை தன்னோட என்றாரு. இது எப்படி சாத்தியம்? நிஜமாவே இவரோட குழந்தை தானா, இல்ல நம்மள பேக்காட்டுறாரா? இந்த குழந்தை இவரோட தானா? இந்த குழந்தையோட அம்மா யாரு? என்ன நம்ம ஹீரோ இப்படி பூசிட்டில வச்சு நம்மள குழம்பு வச்சுட்டு போயிட்டாரு. அப்ப நம்ம வாழ்க்கை போச்சா? ஐயோ ஹீரோ. அடியே, உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? உனக்கு என்னதான் வேணும்? நீ தாண்டா வேணும் கருவாயா. என்ன லவ் பண்றியா? அடிச்சாடு பாய். 32 பல்லும் கலந்து கொட்டிரும் பாத்துக்கோ. இந்தா அடிச்சுக்கோ. அப்பவாச்சும் உன் பொண்ணான கை என் மேல படட்டுமே. சரியான பைத்தியம். அடிக்கிற பொண்ணுதானே, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? உனக்கு காதலிக்க ஆரம்பிச்சதுல இருந்து என் அறிவெல்லாம் மங்கி போச்சுடா. விசார்,
ஆம்பளை பசங்க தான் ஒரு பொண்ணுக்காக பின்னால லோண்டு அழிவானுங்க. ஆனா நீ இப்படி ஏன் பின்னாடி எப்ப பார்த்தாலும் சுத்திட்டு இருக்க? பாக்குறவங்க உன்னதான் தப்பா பேசுவாங்க. நான் தெரியாம கேக்குறேன் கருவாயா. நம்ம நாடு சுதந்திரம் பெற்ற நாடு தானே. நம்மளோட நாடு எல்லாருக்குமே பொதுவானது. அப்படி இருக்கல ஒரு ஆண் தன்னோட விருப்பத்தை வெளிப்படுத்தினா அது தப்பில்ல. அவன் ஆசைப்பட்ட மாதிரி நடந்துக்கிட்டா அதுவும் தப்பில்ல. ஆனா ஒரு பொண்ணு தன்னோட உணர்ச்சியையும் தன்னோட விருப்பத்தையும் ஒரு ஆண்கிட்ட சொன்னா அது தப்பு. சுதந்திரமான இந்த நாட்டுல ஒரு பொண்ணு எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலும் தப்பு, அவளோட விருப்பப்படி நடந்துக்கிட்டாலும் தப்பு, என்ன பேசினாலும் தப்பு, பேசாட்டியும் தப்பு. ஒரு பொண்ணு என்ன செய்தாலும் இந்த உலகம் தப்பா தான் பாக்குமா? எல்லாருக்கும் பொதுவான இந்த நாட்டுல ஒரு ஆணுக்கு கிடைக்கிற சுதந்திரம் ஒரு பொண்ணுக்கு கிடையாதுல்ல. இந்த நாட்டுல பொண்ணுங்களுக்கு தப்பு நடக்கிறதுக்கு காரணமே பொண்ணுதான்ல. அப்படித்தான் நீங்க பாக்குறீங்க. என்ன உலகண்டா. என் மனசுல இருக்கிற ஃபீலிங்ஸை உன்னோட சொன்னது தப்பு தான் சரவணன். அது முழுக்க முழுக்க என்னோட தப்பு தான். சாரி. ஒன்னு சொல்ல நினைக்கிறேன், தப்பா எடுத்துக்காத. சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க என்ன நினைப்பாங்கன்றதை விட ஓ மனசு என்ன சொல்லுதுன்றதை மட்டும் கேளு சரவணா. என்னோட முடிவுல இருந்து நான் எப்பவும் மாற போறது இல்ல. என்னோட மனசுல நீ ஆழமா பதிஞ்சிட்ட. சோ என் மனசுல என்னைக்குமே நீ இருப்ப. என் மனசை நான் மாத்திக்கவே மாட்டேன். அதே மாதிரி உன் மனசுல என் மேல காதல் வந்துச்சுன்னா தயங்காம என்கிட்ட வந்து சொல்லுடா. கண்டிப்பா உனக்காக நான் காத்திருப்பேன். அப்படி உன் மனசுல என் மேல காதல் வரலன்னா கூட பரவாயில்ல. உன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் வரையிலேன்னு நீ ஓப்பனாவே சொல்லிடு. ஓகே சரி, நான் வரேன். உயிருள்ளவரை உன்னை நேசிப்பேனடா, என் காலம் முழுவதும் உன்னை காதலிப்பேன்டா. உயிருள்ளவரை உன்னை நேசிப்பேனடா, என் காலம் முழுவதும் உன்னை காதலிப்பேன்டா. ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு நெஞ்சோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன். இந்த உலகத்தில் நான் இல்லை நான் இல்லை. உன்னை இழந்து விட்டால் எந்த மலரிலும் தேனில்லை தேனில்லை. இன்னைக்கு கிஷோர் நம்மள இப்படி பார்த்ததும் அசந்து போயிடுவாரு. நமக்கு சேலை கட்டுறதே ஆகாது. எப்படியோ அக்கா கிட்ட கெஞ்சி கூத்தாடி எப்படியோ சாரி ஒழுங்கா கட்டிட்டு வந்தாச்சு. கிஷோர் என்ன பார்த்துட்டு என்ன சொல்ல போறாரோ. இது வரைக்கும் என்ன நான் யாருக்காகவும் மாத்திக்கிட்டது இல்ல. ஏன் அண்ணா குட்டி கூட என்ன மாத்தினது கிடையாது. ஆனா என்னமோ தெரியல, அவருக்காக என்னையவே மாத்திக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான். இது வரைக்கும் என் மனசுல என் அண்ணா குட்டியை தவிர என் மனசுல வேற யாரும் இடம் பிடிச்சது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் கிஷோர் மட்டும்தான் என் மனசுல இடம் பிடிச்சிருக்காரு. அது என்னமோ தெரியல, அவரை பார்த்தா மட்டும் நான் என்னையவே மறந்து போயிடுறேன். அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் சேலை கட்டிட்டு வந்திருக்கேன். இந்த சேலையில என்ன பார்த்ததும் கிஷோர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். கோயிலுக்கு வந்துட்டான்னு மெசேஜ் பண்ணாரு. ஆனா எங்க நிக்காருன்னு தெரியலையே. சரி, அங்கால போய் பாப்போம். ஹாய். என்னவா? ஆமா, உங்களுக்கு தான் காய் சொன்னேன். ஹாய். யார் இந்த பொண்ணு? சிலுக்கு மாதிரி இருக்கா. இவகிட்ட இவருக்கு என்ன பேச்சு? இந்த சேலையில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. பொண்ணுங்களுக்கு சேலை ஒரு தனி அழகு தான் இல்ல, அதுலயும் உங்களுக்கு இந்த சேலை ரொம்ப சூப்பரா இருக்குங்க. பக்கத்துல நான் வந்து நிக்கிறேன், என்ன கவனிக்காம வேற ஒருத்தியா வர்ணிச்சிட்டு இருக்கியோ? நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? நிஜமாவே இந்த சேலை எனக்கு நல்லா இருக்கா? இந்த சேலை வேற யார் கட்டியிருந்தாலும் இவ்வளவு அழகா இருந்திருக்காது. நீங்க இந்த சேலையை கட்டினதால தான் இந்த சேலைக்கே தனி அழகு வந்திருக்கு தெரியுமா? என்ன உரசுது? அப்படியா? ரொம்ப தேங்க்ஸுங்க. அப்போ ஒட்டி உரசிட்டு நிக்கா. இவர் என்னடான்னா 32 பல்லையும் காட்டிட்டு இருக்காரு. பாவி பாவி. அடடடடா, சேலை மட்டுமில்ல, நீங்களும் ரொம்ப அழகா தான் இருக்கீங்க. ஆ பாவி பைய, இவனை போய் நல்லவன் நினைத்தனே. இவனும் அப்ப பொம்பளை சொக்குக்காரன் தான் போல. டேய் கிஷோர், நீ இந்த நிலாக்கு மட்டும்தான் சொந்தம். உனக்கு வேற பொம்பளை சொக்கு கேக்குதோ? என்னையவே ஏமாத்த பாக்குறியா? உன்னை விட மாட்டேன்டா. நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். நடுவுல எனக்கு சக்காலத்தியாண்டு உன் எக்ஸ் வந்தா கூட நான் விட மாட்டேன்டா. இன்னைக்கு உங்க 2 பேரையும் என்ன பண்றேன் பாரு. உரசி கொண்டா நிக்கிறீங்க 2 பேரும். ஒண்ணு. ஏய், முதல்ல தள்ளிப்படி. வாட்? ஹூ ஆர் யூ? ஒழுங்கு மரியாதையா இப்ப தள்ளி நிக்கிறேன்னு வச்சுக்கோ. உடப்ப கட்ட பிஞ்சிடும். தள்ளிப்படி. கோயிலுக்கு வந்தா இப்படித்தான் ஒரு ஆம்பளைய உரசிட்டு நிப்பியா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்ல. நிலா, சொல்லாம கொள்ளாம கோயிலுக்கு வந்திருக்கிற. என்ன ஒரு சர்ப்ரைஸ். நீங்க எதுவும் பேசாதீங்க. உம்மா என்ன கோவத்துல இருக்கா? டார்லிங், இவங்க யாரு? அவங்க ஏன் இவ்வளவு கோவப்படுறாங்க? பேபி, அவங்க யாரு? கர்மம் கர்மம். அவ என்னடாண்டா இவரை பார்த்து பேபி டார்லிங் கட்டிட்டு இருக்கா. இவர் என்னடாண்டா ஈயண்டிட்டு பல்ல காட்டிட்டு இருக்காரு. ச்சே. அவ என்னோட பர்சனல் செக்யூரிட்டி. ஓஹோ, அப்படியா? சும்மா சொல்லக்கூடாது டார்லிங். இந்த வேட்டி சட்டில நீங்க புது மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்க. சோ கியூட். ஆஹா, அப்ப இந்த புது மாப்பிளைக்கு நீங்க ஜோடியா இருக்கீங்களா? சீ போங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், எங்க ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. சொல்லு நிலா, ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு? அடியே சக்களத்தி, தள்ளி போடி அங்கிட்டு. ஏண்டி சிரிக்கும் அவளே, கோயிலான்னு பார்த்தா என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? நான் அவரோட பொண்டாட்டிடி. நிலா,
நிலா இதை நீ விளையாட்டுக்கு சொல்றியா இல்ல சீரியஸா சொல்றியான்னு எனக்கு தெரியல. ஆனா நீ இப்படி சொல்லும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு நிலா. நிஜமாவே நீ எனக்கு பொண்டாட்டியானா அதை விட வேற சந்தோஷம் எனக்கு தேவையே இல்லை நிலா. பொண்டாட்டியா? ஆனா அவரு உங்களோட பர்சனல் செக்யூரிட்டின்னு சொன்னாரு. அவன் சரியான பொம்பளை சோக்கு, அப்படித்தான் சொல்லுவான். என்ன கடைசியில நம்மள இப்படி சொல்லிட்டாள்? மொத்த பேரையும் டேமேஜ் ஆகிட்டாளே. எப்படி அவன் பொண்டாட்டி என்கிட்டயே வந்து ஜோடி பொறுத்து எப்படி இருக்குன்னு கேக்குற? அடியே ஒடுக்கி போயிலாண்டு பாக்குறேன். இல்ல என்ன நடக்குமெண்டே எனக்கு தெரியாது. ஒழுங்கா ஓடிடுடி. இன்னொரு வாட்டி அவர் கூட உன்னை பார்த்தேன் பிஞ்சிரும். ஒடுக்கி ஒழுங்கா ஓடிடு. அப்பாடா, ஒடுக்கி ஓடிட்டாள். இப்பதான் நமக்கு நிம்மதியா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்குள்ள நம்ம ஆளையே வளைச்சு போட பார்த்துட்டாளே ஒடுக்கி. என்ன உங்களுக்கு மூஞ்சி கோணிக்கிட்டு போகுது? ஓ, அவ போயிட்டாண்டு ரொம்ப ஃபீல் பண்றீங்களோ? நல்லா ஃபீல் பண்ணுங்க. இனிமேல் என் பக்கமே வந்துடாதடா, மூஞ்சி பீந்துரும். ஏய் நிலா இல்லடி, ரொம்ப கடுப்பாகிட்டாள் போல. இப்ப எப்படி நான் இவ்வளவு சமாதானப்படுத்துறது? லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், சமாதானப்படுத்தி தான் ஆகணும். என்ன தம்பி? டேய் ப்ரோ, நீ எப்ப வந்த? உன் ஆள் உங்கள்கிட்ட கத்திட்டு இருக்கும் போதே வந்துட்டேன். என்ன உன் ஆள் கோவிச்சுட்டு போற மாதிரி இருக்கு? ஆமாம் ப்ரோ, அவளுக்கு முன்னாடி ஒரு பொண்ணா வர்ணிச்சு பேசினேனா அதான் மேலத்துக்கு பிடிக்கல, அதான் கோவிச்சுட்டு போறாள். சரி ப்ரோ, நான் போய் அவளை சமாதானப்படுத்துறேன். ஓடு. அட, இது நல்ல ஐடியாவா இருக்கே. இந்த பிளான நாமே அம்முக்கிட்ட ட்ரை பண்ணக்கூடாது. அவளுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா நாம ஒரு பொண்ணு கூட பேசுறத விரும்ப மாட்டா. சரி, ட்ரை பண்ணி பாப்போம். ஓய், என்ன உங்களுக்கு? மூஞ்சிலேயே முழிக்க வேணாம்டா சொன்னாங்க. இப்ப எதுக்கு என் பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்கீங்க? எழுந்திருச்சு போங்கங்கள. என்னடி கோவிச்சிட்டியா? நீ வரத பார்த்துட்டு தான் நான் உன்னை சும்மா கட்பேத்தினான். ஆனா நீ சீரியஸ் ஆயிட்ட போல. ஆனாலும் எனக்காக நீ சண்டை போட்டது எனக்கு ஒரே ஜாலியா இருக்குப்பா. கிஷோர், பேசாம எழுந்திருச்சு போங்க. நிஜமாவே போகவா? போங்க. எங்க போகட்டும்? எங்கேயாவது போங்க, ஆனா என் பக்கத்துல இருக்க வேணாம். சரி, அப்ப நான் எங்கேயாவது கண்காணாத தேசத்துக்கு போயிருவா. ஏன் உங்களுக்கு? சும்மா ஒரு பொண்ணுக்கு தானே, அதுக்கே சீரியஸ் ஆகுற? எந்த பொண்ணுக்கும் அவங்க பிடிச்சவங்க வேற ஒரு பொண்ணு கிட்ட பேசினா கோவம் தான் வரும். அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? உங்களை பிடிக்காமல உங்களுக்கு ஏத்த மாதிரி சாரி எல்லாம் கட்டிட்டு இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்கேன். நான் என்னென்னமோ நினைச்சு ஆசாசியா சேலை கட்டிட்டு வந்தேன். ஆனா இங்க ஓய் நிலா, இங்க பாருடி, இது கோயில். வேற இடமா இருந்திருந்தா என் ஸ்டைல்ல ஒன்னு நான் சமாதானப்படுத்திருப்பேன். பட் இது கோயிலா போச்சு. என்ன இப்ப உங்களுக்கு? ரொம்ப அழகா இருக்க. இப்பதான் உங்க கண்ணுக்கு நான் அழகா தெரியறனா? அந்த ஒடுக்கி கிட்ட சொன்னீங்க அந்த சேலை அவ கட்டினா மட்டும்தான் அழகா இருக்கும், வேற யாருக்கும் பொருத்தமா இருக்காதுன்னு சொன்னீங்க. அடியே, சண்டை போடுற இடமா இது? அந்த சேலை நீ கட்டினா செம்மையா இருக்கும் தெரியுமா? நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கு நிலா. ஆனா ஒண்ணுதான் எனக்கு பிடிக்கல. என்ன? உனக்கு இந்த கேர் ஸ்டைல விட அந்த குதிரை பால் தான் ரொம்ப அழகா இருக்கும். அந்த கேர் ஸ்டைல மட்டும் மாத்திக்காத. சரி. ஏன் நிலா, நான் என்ன சொன்னாலும் கேட்கல? மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களுக்காக என்ன மாத்திக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான். நான் கொடுத்து வச்சவன் நிலா. ஐ எம் சோ லக்கி. உன்னை இருக்காகவும் நான் இழந்துட மாட்டேன். விழிய செய்வில் உன்னிதழ செய்வில் இதயத்திலே இன்று ஒரு இசை தட்டு சுழலுதடி. புதிய இசை, ஒரு புதிய திசை, புது இதயம் இன்று உன் காதலில் கிடைத்ததடி. சூரியன் ஒரு கண்ணில், வெண்ணிலா மறு கண்ணில், என் இரவையும் பகலையும் உனது விழியில் கண்டே.